வாரியார்ஸ் சும்மா காலையிலே பனி பெய்கிறது எப்படின்னு பாருங்க. கேமராக்கு எவ்வளோ எப்படி தெரியுதாருங்க, ஏதோ பூச்சி ஓடுற மாதிரி தெரியுது. அந்த பக்கம் போய் பார்ப்போம். கேமரா லைட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுல தெரியுது எவ்வளோ ஸ்டெப் பண்ணி போகுதுங்கிறது. மார்கழி மாதம் ஆரம்பிச்சு 1 வாரம் தான் இருக்கு, அதுக்குள்ளே இவ்வளோ பண்ணியா முடியலைங்க. இங்கே பாருங்க, தண்ணி பாருங்க, மழை பெய்கிற மாதிரி இந்த இடமே அப்படியே நனைஞ்சு கிடக்குது. அப்படியே சவுண்டை கேளுங்க, அதுக்குள்ளே ஒரு வண்டி சவுண்டு வருது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த மரத்துலேருந்து உழுவக்கூடிய தண்ணி சவுண்டை கேளுங்க. முடியலைங்க, நட்டுக்குது. மழை பெய்கிற மாதிரி பெய்யுது, பனி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. நானே பனிக்குள்ளே தான் நிற்கிறேன், ஆனாலும் முடியலண்ணா, என்னால் முடியலன்னு தான் சொல்லணும். ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் இந்த கிளைமேட்டுக்கு எப்படி, இந்த டைமுக்கு எப்படி இருக்குன்னு தான் தெரியல. ஆனால் இந்த அளவுக்கு ஃபோக்கஸ் ஆகுதோ. ஓகே, இங்கே பாருங்க, தெரிய மாட்டேங்குது பனிக்குள்ளே இருக்கனால. அப்போ கட்டி பிடிச்சிட்டு தான் போகணும் மாட்டிருக்குப்பா. ஐயோ சாமி, இப்படி இருந்தால் எப்பட்றா. இதில் வேறு பொங்கலுக்கு வேறு கேரளா போகலான்னு வேறு யோசிச்சு வச்சுருக்குறான். சித்தி வீட்டுக்கு வேறு போகலான்னு யோசிச்சு வச்சுருக்குறான் வாரியர்ஸ். மதுக்கரை அவ்வளோதானாட்ருக்கு. அங்கே பாருங்க, அந்த பில்டிங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு, தெரியுதா? ஓரளவுக்கு தான் தெரியுது. நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க விஷயம் நல்லா தெரியுது, கொஞ்சம் லாங் போயிடுச்சுன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோ ஓரளவுக்கு தான் தெரியும். இந்த வீடு கிட்ட போனால் தெரியுது, லாங்கில் இருந்தால் தெரிய மாட்டேங்குது. பனி பிரதேசம் ஏஐயில் எடிட் பண்ணாங்க. உண்மையிலே பனி பிரதேசமாட்டு இன்னைக்கு இருக்குது. நம்ம ஊர் கரூரில் பனி பிரதேசத்தில் இருந்தால் எப்படி இருக்குன்னு ஏஐயில் கிரியேட் பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்க, பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த இடமே பனியாக தான் இருக்குது, அது ரியாலிட்டி பனியாக இருக்குது. இங்கே பாருங்க, ட்ரக்ஸ் எல்லாம் லைட்டை வச்சு தான் கண்டுபிடிச்சிக்கணும் மாட்டிருக்கு. எது போனாலும் வந்தாலும் லைட்டு வெளிச்சம் இருந்தால் தான் தெரிய மாட்டிருக்கு.